வணக்கம். கோச்சேடியனுக்கு மீண்டும் நல்வரவு. 1985ல் ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் முதல் மரியாதை. சிவாஜி கணேசன், அவங்க பேர் ராதா. ஒரு அழகான காதல் கதை. இவருக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தி. இந்த பொண்ணு கொஞ்சம் யங் கேர்ள், ஊருக்கு வந்திருப்பாங்க. அதை பற்றி ஒரு கதை, ரொம்ப சுவாரஸ்யமான கதை, அவார்ட் வின்னிங் கதை, நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கினது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் வரும். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல் இருக்கும். அந்த கல் பக்கத்தில் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோ சிவாஜி கணேசன் வயசாயிடுச்சு, பட் ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ராங் அப்படிம்பார். இந்த அம்மா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் சிவாஜி கணேசன் வாண்ட்ஸ் டு மேரி திஸ் உமன், பிளேஃபுல்லி அப்படி வச்சுக்கலாம். அப்போது இந்த அம்மா ஃபார் ஃபன் ஷீ வில் சே, இந்த கல்லை தூக்கி காட்டியா, நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படிம்பார். யூ லிஃப்ட் தி ஸ்டோன், ஐல் மேரி யூ அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரம் தட் டே ஆன், எவ்ரி டே our man comes back after his work in the field while passing to his home. அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது கல்லை தூக்கி பார்ப்பார், தூக்கி பார்ப்பார், திருப்பியும் பார்ப்பார், அப்புறம் திருப்பியும் ட்ரை பண்ணுவார். கடைசியில் he will actually lift it. He will lift the stone. It was an interesting side story to a beautiful, emotional, blockbuster movie. அது அந்த காலத்தில் அழகான குட்டி சைட் ஸ்டோரி. இது ரீசெண்டாக இந்த வீடியோ பற்றி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தபோது இந்த மாதிரி நிஜமாகவே ஒரு வழக்கம் இருந்திருக்கு நாட்டில். புதுக்கோட்டை கிட்டேயும் மதுரை கிட்டேயும் இதுக்கு பேர் இளவட்ட கல்லம். அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்டோன், வெரி லார்ஜ் ஸ்டோன், வெரி ஹெவி ஸ்டோன். அதை நீ தூக்கு, நீ கல்யாணத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இந்த ஜல்லிக்கட்டில் மாடை அடக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கல்லை தூக்கு அப்படின்னு ஒரு ஃபிலாசபியாக இருந்திருக்கு. இட்ஸ் அ ட்ரெடிஷன், டைம் ஓன் ட்ரெடிஷன். சரி, எதுக்கு இந்த ரூட்டில் உங்களை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா, குட் ஹார்ட்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்கிறதுனா, when a measure becomes a target, it ceases to be a good measure. அதாவது எதையாவது நான் இந்த குறிக்கோளை அச்சீவ் செய்வதற்கு, இந்த குறிக்கோளை அடைவதற்கு, இந்த எண்ணிக்கை, இந்த நம்பர், இந்த அளவு அப்படின்னு ஏதாவது ஒன்று செட் பண்ணி அதை டார்கெட்டாக சொல்லிட்டோன்னா, இட் இஸ் நோ லாங்கர் எ குட் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஆணி தயாரிக்கிற தொழிற்சாலையில் இஃப் யூ சே எத்தனை ஆணிகள் பண்ணப்பா அப்படின்னு நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா, ஆயிரக்கணக்கான பொடி ஆணி கொண்டு வந்து கொடுப்பான். பட் அது இல்லை உங்களுக்கு தேவை. யூ நீட் சம்திங் எல்ஸ். ஒரு சைஸ் உங்களுக்கு தேவை. ஸோ கரெக்டான மெஷரை செட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஆள் தப்பு பண்ணிட்டோம், நம்பர் ஆஃப் ஆணி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் ஆஃப் ஆணி அப்படின்னு சொன்னால், பயங்கரமாக கப்பலில் உபயோகிக்கிற மாதிரி பெருசாக 3 ஆணி கொண்டு வந்து கொடுத்தான்னா, பாருங்கள் நான் பண்ணிட்டேன், வெயிட் தானே கேட்டிங்க அப்படின்னு. ஸோ எதை மெஷர் செய்கிறீர்கள், எதை மெஷர் செய்ய சொல்கிறீர்கள், எதை டார்கெட்டாக செட் பண்ணுறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எங்கே இம்பார்ட்டண்ட்? ஸ்கூலில் பாருங்கள், இத்தனை மார்க் வாங்கினா, இந்த சப்ஜெக்டில் இதை பண்ணினா அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா, ஸ்கூலுக்கு அவுட் சைட் ஸ்கூல் டியூஷன் வைப்பாங்க. டியூஷன் வச்சு பசங்க எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் பேப்பர்னு வைப்பாங்க, செலவுக்கு பைசாக்கு வைப்பாங்க. அதுவா எஜுகேஷன்? யோசிச்சு பாருங்கள். ஏன்? குட் ஹார்ட்ஸ் லா. யூ ஆர் செட்டிங் சம்திங் அஸ் த டார்கெட் அண்ட் பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த டார்கெட், நாட் ஆன் த ஃபிலாசபி பிஹைண்ட் இட். இன்டர்வியூ, இந்த கம்பெனியில் வேலை வாங்குவதுக்கு, மைக்ரோசாஃப்டில் வேலை வாங்குறதுக்கு, கூகுளில் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் புக்ஸே விற்கிறாங்க. ஹவு டு கிராக் த கூகுள் கோடிங் இன்டர்வியூ அப்படின்னு. அதுவா முக்கியம்? ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்கன்னா கிளாக்கில் செட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பிடிங்கி விட்டுட்டு, இதை நீ பண்ணி காட்டுப்பா அப்படின்னு மேலே கத்தியை தொங்க விட்டுட்டு பண்ணுவாங்க. அதுவா நீ நிஜமாக பண்ண போகிற வேலை? நீ நிஜமாக எப்படி வேலை பண்ணுறியோ அந்த என்வாயரன்மெண்ட்டை தானே ரீப்ரொடியூஸ் பண்ணி, இதில் நீ எப்படி நல்லா பிஹேவ் பண்ணுற, எப்படி மற்றவங்களோட ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணுறேன்னு பார்க்கணும். குட் ஹார்ட்ஸ் லா அகெயின். ஏன் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கங்க. 1.1 ஏன் போட்டிருக்கேன்னா, அந்த காலத்து மேனேஜ்மெண்ட்
எப்படி இருந்தது? கஸ்டமர் சர்வீஸ் பீப்புளை மேனேஜ் பண்ணுற மேனேஜர் வந்து சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. ஒவ்வொரு நாளும் 25 கால்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுறாங்க, அதை 40 காலாக மாற்ற போகிறேன் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணுறாரு. 45 காலாக மாற்றி காட்டுறாங்க பசங்கள்லாம். ஒரே த்ரில் ஆகிடுறாரு மேனேஜர். அப்போ தான் அந்த அவரோட மேனேஜர் வந்து பார்க்குறாரு, என்னப்பா பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு பார்த்தா, வேலையை முடிச்சுட்டு தேங்க்யூ குட் பை கூட சொல்லாமல் டப் டப்புன்னு காலை கட் பண்ணுறாங்களாம். ஏன்னா அடுத்த காலுக்கு போனோம், 45 கால் பட்டணுமே. கடைசியில் சஃபர் ஆகிறது என்ன? கஸ்டமர் டிலைட், கஸ்டமர் ஹாப்பினஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ செட்டிங் த கோல் கரெக்ட்லி இஸ் 90% ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட். அதை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த முதல் மரியாதை சினிமாவை பற்றி இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இந்த சீனை பற்றியே. அதனால் முதல் மரியாதை தொடரும். நன்றி, வணக்கம்.